புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அதிமுகவை துவக்கிய எம்ஜிஆர் தமிழகம் முழுதும் வேட்பாளர்களை களமிறக்கி பெரும் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த போதிலும் சென்னையில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. சென்னை தொகுதிகளில் திமுகவை தொடர்ந்து கோலோச்சியது. கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 10 திமுக வெற்றி பெற்றது. 2021 சட்டசபை தேர்தலில் சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளே வெற்றி பெற்றன. எம்ஜிஆர் காலம் தொட்டே சென்னையில் எங்களை அசைக்க ஆள் இல்லை. அதிமுக சென்னையை விட்டு ஓடி பல காலமாகிவிட்டது என்று முளைத்த விஜயால் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என திமுகவினர் வீரவசனம் பேசினர். ஆனால் இந்த தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினின் கோட்டையாக திகழ்ந்த குளத்தூரிலேயே தாவேக வேட்பாளர் VS பாபுவால் அவர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதியும் துறைமுகத்தில் சேகர் பாபுவும் மட்டுமே திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளனர். மீதமுள்ள 14 தொகுதிகளையும் தாவேக கொத்தாக அள்ளியுள்ளது. RK நகர், பெரம்பூர், குளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி ஆகிய 14 தொகுதிகளிலும் தாவேக வேட்பாளர்களை வெற்றி பெற்றுள்ளனர். எம்ஜிஆர் காலம் முதலே சென்னை எங்கள் கோட்டை என மார்தட்டி வந்த திமுகவுக்கு இந்த தேர்தல் பேரிடியாய் அமைந்துள்ளது. திமுக தலைவர் முதல் முக்கிய அமைச்சர்கள் வரை பெரும்பாலானோர் இத்தேர்தலில் மண்ணை கவியுள்ளனர். ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சியை இழந்தது மட்டுமின்றி திமுகவின் கோட்டையாக திகழ்ந்த சென்னையும் அக்கட்சியின் கை நழுவி போயுள்ளது.